அன்பினர்களே, மாகாண சபை தேர்தல் கடந்த 9 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. அண்மையில் கூட டெல்லிக்கு சென்றிருந்த டெல்லியின் சில்வா கூட இந்தியாவுடன் மாகாண சபை தேர்தல் குறித்தான பல விளக்கங்களை வழங்கியிருந்தார். நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க போவதில்லை ஏனெனில் அது இந்தியாவின் செல்லப்புள்ளதானே, சும்மா ஒன்றுமே இல்லாத சபை ஒன்று தானே அது. எந்த அதிகாரம் இல்லாத சபை எமது மக்களுக்கு எதற்காக என்பது எனது கேள்வி. எந்த அதிகாரம் இருக்கு? ஒரு லேபர், ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் அந்த மாகாணத்தின் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றா என்ன இளவுகிடா அந்த அமைப்பு, அந்த 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 மாகாண சபை. இதுலேயும் நான் ரொம்ப குறியா இருக்கிறேன். நான் பல விடயங்களிலே டெல்வின் சில்வாக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நீ மாகாண சபை வைக்காதாப்பு, வைக்க வேண்டாம். அது ஏற்கனவே நம்ம பெட்ரோலுக்கு நம்ம அதிகப்படியான விலையை கொடுக்கிறோம். IMF இப்ப கூட எரிபொருளுக்கான விலையை ஏற்றுமாறு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் அதையும் ஏற்ற போகுது. இப்ப 415 ரூபாய் போகுதா, யாருக்கு தெரியும்? என்ன பணத்தை போட்டா உதுரா நமக்கு தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போறாங்க. அது ஒரு புறம் இருக்க, இந்த மாகாண சபை தேர்தல் என்பது இல்லாட்டி மாகாண சபை ஆட்சி என்பது வடகிழக்கில் தமிழ் போராளிகளின் இரத்தத்தில் உருவான சபை. அது இருக்கா இல்லையா? இந்த முஸ்லீம் பாராளுமன்றங்கள் உறுப்பினர்களோ அல்லது முஸ்லீம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகளோ ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தாமல் கிழக்கு மாகாணத்தை காலாகாலமாக அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இதை சொன்னா எனக்கு ஏகப்பட்ட அம்புகளை எறிவீங்க. எந்த சோகமும் இல்லை, பாவம் இல்லையா? அவங்களை ரத்தம் செஞ்சு அவங்களை உயிரை கொடுத்து இழக்கக்கூடாதெல்லாம் இழந்தெடுத்த ஒரு போராட்டமான ஒரு சபையை இவங்களோட இஷ்டப்படி ஆண்டுக்கு போறாங்க. அதுல சம்பந்தர் மிகப்பெரிய விட்டு கொடுப்பு செஞ்சிருந்தார் முஸ்லிம் காங்கிரஸுக்கு. எனக்கு அதுல கோபம். தொடர்ந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்கறது கொடுமை. என்னத்தை சாதிக்க போறாங்க? அவங்க உழைச்சாங்க. இப்ப அம்பாறை மாவட்ட MP ஒன்று இருக்கிறார். அவர் கிழக்கு மாகாண அமைச்சராக இருந்துகிட்டு கிண்ணியார் சுங்கமலை ஏரியாவில் ஏகப்பட்ட உழைச்சார். இல்லைன்னு சத்தியம் பண்ணலுமா? பள்ளியில மெம்பருக்கு முன்னுக்கு சத்தியம் பண்ண வாங்கடா, நான் பண்றேன், என் ஊர்ல எந்த ஊர்ல எனக்கு தெரியாது யார் யாருக்கு போட்டு கொடுத்தேன்னு சொல்லி அப்படியெல்லாம் உழைச்சாங்க. என்னைக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உழைப்பெல்லாம் நீடிச்சு நிக்க அது வேற விடயம். இப்பொழுது டெல்வின் சில்வா சுப்ரீம் லீடர் வாய்ஸ் பண்ணி வருகின்றார். 2026ஆம் ஆண்டிலேயும் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று, நடத்தக்கூடாது என்பதும் எமது கோரிக்கை. அதாவது நாடாளுமன்ற தேர்வு குழுவிடும் பெயரில் மாகாண சபைகளை ஒத்திவைத்தல் தொடர்பாக முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ஒன்றியம் வேண்டும் அவங்க ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஒப்பம் பண்ணி நமக்கு வந்திருக்காது. நடைமுறைப்படுத்தப்படாத மாகாண சபை தேர்தலில் உடனடியாக நடத்தப்பட வேண்டுமா? நடத்தி கிழிச்சிருவாங்க. மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் ஆளுநர் ஆட்சியின் கீழ் மாகாண சபைகளில் தொடர்வது மாகாண நிர்வாகத்தின் சீர்குலைவுக்கு வழிவகுத்துள்ளதால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட அனைத்து செயல்படும் அரசியல் கட்சிகளும் அடுத்த தேர்தல்களை பழைய மாவட்ட தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காததால் மக்கள் பிரதிநிதிகளுடன் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அதற்கான தேவைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்கள் மன்றம் அரசாங்கத்தை கேட்டிருக்குது. இப்ப என்னென்றால், இப்ப நாட்டில் இருக்கிற நிலைமையில மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமானால் JVP 5-6 சபைகளை இழக்கும். நல்லா எழுதி வச்சு கொள்ளுங்க. அதுக்கெல்லாம் காரணம் நிறைய நாம் இருக்கு. அப்புறம் ஆராயலாம். 2017 மற்றும் 2019 ஆண்டுக்கு இடையில் பலமுறை மாகாண சபைகள் சீர்குலைந்துள்ளன. மேலும் சபைகள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் செயல்படுகின்றன. ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே மாகாண சபையின் அன்றாட விவகாரங்களில் தலையிடுகின்றனர். இது ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு வழிவகுத்துள்ளது என்றும் மாகாண சபைகளை நிறுவுவதன் உன்னதமான நோக்கங்களை முற்றிலுமாக தோற்கடித்து அவற்றை நிர்வாகத்தின் தன்னிச்சையான மேலாண்மைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொல்றாங்க. அவங்க கோரிக்கை லெட்டர்ல ஒரு தனிநபரை மையமாக கொண்ட ஆளுமை கட்டமைப்பால் அதிகார பகிர்வு என்ற கருத்தாக்கம் மறுக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத மாகாண சபை அதிகாரத்துவத்தின் மற்றொரு நீட்சியாகவே உள்ளது. மேலும் அரசாங்கத்திலோ அல்லது பொது சேவையிலோ எந்த பதவியும் வகிக்காத வெறும் கட்சி செயலாளராக மட்டுமே உள்ள திரு டெல்வின் சில்வா இவ்வாண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என்று யாழ்ப்பாணத்தில் அறிவித்துள்ளார். மாகாண சபைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் எந்த
எந்த கட்சியின் செயலாளருக்கும் இல்லை என்றும், மேலும் பிரிட்டிஷிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போது இந்நாட்டில் தொடங்கிய பல கட்சி அமைப்புகள் அளிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். குடியரசு அமைப்பின் 3வது பிரிவின்படி இலங்கையின் இறையாண்மை மக்களிடமே உள்ளது. மேலும் இறையாண்மையை துறக்க முடியாது. இறையாண்மையில் ஆளுகை அதிகாரங்கள், அடிப்படை உரிமைகள் மற்றும் வாக்களிக்கும் உரிமை ஆகியவை அடங்கி இருப்பதால் எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அதில் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் முதல் பதவி காலத்தில் அவர் வடமேற்கு மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைக்க முயன்ற போது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில், அதாவது பொது வாக்கெடுப்பின் மூலம் மட்டுமே தேர்தல்களை ஒத்திவைக்க முடியும் என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி உரிய தேர்தலை நடத்தாதது உரிமைகள் மீறுவதாகும் என்றும் அரசாங்கம் தற்போது ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் பெயரில் மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைத்துள்ளது. தெரிவுக்குழுவின் பதவிக்காலமும் முடிவடையும் நிலையில் உள்ளது. ஆனால் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கம் எந்தவொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2017 ஆண்டின் மாகாண சபை தேர்தல் சட்டம் எண் 15 2 வரிகளில் திருத்தி பழைய முறையிலேயே தேர்தல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. எனவே உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அவர்களையும் அமைச்சரவையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளையும் மதித்து மாகாண சபை தேர்தல்களை கூடிய விரைவில் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதில் தமிழ் தரப்பிலிருந்து செந்தில் தொண்டமான் இறுதியாக கிழக்கு மாகாண ஆளுநர், இதற்கு முன்பாக இருந்த MLA ஹிஸ்புல்லா, அப்புறம் ஆசாத் சாலி, சுரேன் ராகவன், இப்படி முன்னாள் ஆளுநர்கள் பலரும் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு கடிதத்தை அவங்களோட அமைப்பால் அனுப்பி இருக்கின்றார்கள். நடத்தக்கூடாது தலைவா, டெல்வின் சில்வா தலைவா, சுப்ரீம் லீடர், நடத்தவே கூடாது. இதுல ஒன்றும் கிடையாது, எந்த நிலவும் கிடையாது. கிழக்கு மாநிலத்தை அனுபவிக்க போற முஸ்லிம் காங்கிரஸ் அப்ப அந்த ஆட்சியை கவக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை காட்ட போறாங்க. மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவாங்க நிச்சயமா, ஜேவிபி தோக்கும். இதை வச்சு போட்டு அவங்க ராஜா ரீதி காட்ட போறாங்க. டெல்வின் சில்வா விடவே கூடாது, நடத்தவே கூடாது. பார்க்கலாம் இந்த செய்தி எந்த தூரம் வருகின்றதோ உங்கள் கமெண்ட்ஸ்களை அடியுங்கள், அப்படியே தூக்கி அதை டெல்வின் சில்வாக்கு அனுப்பிடுவோம். இந்த செய்தி மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக மாற வேணும். அதாவது இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்ப்பவர்கள் அவங்களோட கமெண்ட்ஸை கூடிய சீக்கிரம் அடிச்சுடுங்க. அவளத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாம அனுப்பிடுவோம் டெல்வின் சில்வாக்கு. பார்க்கலாம் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.